ஸ்பாட்லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க லீகலி, அதாவது அஃபிஷியலி டிவோர்ஸ்ட் அப்படின்றது நேற்று தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. ஸோ இவங்க வந்து 2004 காதலிச்சு திருமணம் பண்ணவங்க. அது இல்லாமல் அதுக்கப்புறமாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம். 2004 நவம்பர் மாதம் அவங்களுக்கு திருமணம் ஆச்சு. 2024 நவம்பர் மாதம் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு 20 வருஷம் கழிச்சு. ஸோ அவங்களுடைய காதல் திருமணம் அந்த சமயத்தில் பயங்கரமான ஒரு பேசு பொருளாச்சு. இப்போதான் இவர் வந்து வந்துட்டு இருக்கிறாரு, அதுக்குள்ளே ரஜினி பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரிலாம். அண்ட் அப்போ சமயத்தில் அவருடைய டேலண்ட்டை வந்து அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தாரு காதல் கொண்டேன்ற படத்து மூலியமாலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்லோலி அவருக்கான ஒரு என்ன சொல்றது, சவுத் இந்தியாவில் கொஞ்சம் ப்ராடான ஒரு விஷயம் அவருக்கான மார்க்கெட் அப்படின்றது. அஃப்கோர்ஸ் இப்போ அவர் வந்து ஒத்துக்கலனாலும் ஆரம்ப காலத்தில் கல்யாணம் ஆன புதுசில் ரஜினி மருமகன் அப்படின்ற இதுவில் அவருக்கு நிறையவே ஓப்பனிங் வந்து கிடச்சிது. அதுக்குன்னு அவருக்கு டேலண்ட் இல்லைன்னுலாம் சொல்லவே இல்லை. அவருக்கு நிஜமாலே நல்ல டேலண்ட்டு. ஆஸ் அ ஆக்டராக தனுஷை வந்து யாருமே குறை சொல்லவே முடியாது. அவர் எந்த ஒரு கேரக்டர் எடுத்தாலுமே அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் பக்காவாக பண்ணக்கூடியவர். அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுடைய ரொம்ப அழகான அந்த ஃபேமிலி லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க 2 பேர் போகும்போது வரும்போது இருக்கிறது. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு அடுத்தடுத்து குழந்தைங்க 2 பையன். அண்ட் அவங்க ஆஸ் அ ஃபேமிலியாக வெளியில் போக வரக்கூடிய ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஏதாவது ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதா இருக்கட்டும், ஈவன் நேஷனல் அவார்டு வாங்கும்போது கூட அவரும், அதுக்கப்புறமா அவங்க வாங்கும்போது கூட வந்து ஐஸ்வர்யா அவங்க அம்மா அவங்க தான் இங்கேருந்து பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். அவங்களுடைய அந்த பாண்டிங் பார்க்கும்போதே எங்கே போனாலுமே ஐஸ்வர்யா வந்து ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க. ஆனால் தனுஷ் வந்து கொஞ்சம் நிறைய பேசுகிறவராக இருப்பார். அது எல்லாத்துக்குமே சம்டைம்ஸ் அவர் வந்து கொஞ்சம் கிண்டல் கேலியெல்லாம் வந்துட்டு ஐஸ்வர்யாவை கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் அவருடைய படத்தில் 3 படத்தினுடைய ப்ரொமோஷன்லலாம் நிறையவே அவங்களை கிண்டல் பண்ணி அவங்களை கலாய்க்கிற மாதிரி எல்லாம் பேசியிருப்பார். பட் அதுக்கெல்லாம் ரொம்பவே வந்து ரியாக்ட் பண்ணாமல் அவங்க ஒரு மாதிரி செட்டிலாக இருப்பாங்க. ஒருத்தவங்க இப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க அப்படி இருக்கிறது நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் லவ் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிற அளவில் அவங்க 2 பேரும் இருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸு. ஏன்னா அவங்க அப்பா எங்கே போனாலும் வந்தாலும் அவங்க தான் கூட போகிறது வர்றது. அவங்க அப்பா உடம்பு சரியில்லாத போதில் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டது. ஈவன் தோ தனுஷ் அவங்க வந்து பிஸியாக ஷூட்டிங்கில் இருந்தாலுமே கூட இவங்க வந்து அவங்க வீட்டில் பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இல்லாமல் அப்பா வந்து கவனிச்சுக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து நிறையவே பார்த்துருப்போம். அதுக்கு தனுஷ் அப்பா இருக்கும் போது பார்த்துக்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் அவரும் பேசியிருக்கிறாரு. ஏன் ரஜினிகாந்த் அவர்களே வந்து என் அன்பு தாய் ஐஸ்வர்யா அப்படின்னு தான் போட்டிருந்தாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றது தான். அண்ட் அதனால அவங்க ஆல்வேஸ் செல்ல பிள்ளை அப்படின்றது இருக்கும். அண்ட் அவங்க அது இல்லாமல் அவங்க ஒரு ஆஸ் எ டைரக்டராகவும் அவங்களுடைய படங்களை டைரக்ட் பண்ணுறது அதில் பிஸியாக இருந்தாலுமே அதே சமயத்தில் பசங்களை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறது, அவங்களுடைய ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுறதுலேருந்து. அண்ட் இப்படி அவங்களுடைய லைஃப் போயிட்டு இருந்ததில்ல திடீர்னு 2018 யாருமே எதிர்பார்க்காத போது, அதுக்கு முன்னாடி நிறையவே வந்து குற்றச்சாட்டுகள், நிறைய வந்து அலிகேஷன்ஸ் வந்திருக்குது தனுஷ் மேல. இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு இந்த ஆக்டர் வந்து டிவோர்ஸா, அது தனுஷ் தான் காரணம், இவங்களுடைய வாழ்க்கையில இப்படி வர்றதுக்கு காரணமும் தனுஷ் தான் அப்படின்ற மாதிரி பல பேர் பல விஷயங்கள் சொல்லி கேட்டிருக்கிறோம். ரீசெண்டா வரைக்குமே எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்னதான் இருந்தாலுமே அதுக்கு எதுக்குமே வந்து ஐஸ்வர்யா ரியாக்ட் பண்ணதும் கிடையாது, அதை பத்தி அவங்க எதுவும் சொன்னதும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல 2018 2 பேரும் தனித்தனியா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய லைஃப் நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டோம். ஸோ நாங்கள் அதனால வி ஆர் செப்பரேட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ கூட வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஐஸ்வர்யாவுடைய அக்கௌண்ட் எதுவுமே வந்து அவங்க தனுஷ்ன்னு போட்டு வச்சுருந்தாங்க பேர். அது மாற்றவே இல்லை, அப்படியே தான் இருந்தது. அப்போ எல்லாரும் சொன்னாங்க ஓகே, பட் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவங்களுடைய ஃபோட்டோஸ் எதுவும் டெலீட் பண்ணலை, 2 பேரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸு. அதுக்கு முன்னாடி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறது அந்த ப்ரெஸ் ரிலீஸ்க்கு முன்னாடி அது அவங்க வெட்டிங் டேவா இல்லைன்னா வந்து ஐஸ்வர்யா பர்த்டே வந்து தெரியல, தனுஷ் வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வந்து ஐஸ்வர்யாவை அப்படியே கையில் போட்டு பிடிச்சிட்டு இது பண்ணுறது, அந்த வீடியோ பயங்கர வைரலாக போயிருந்தது. என்னையா இது இவ்வளோ இதுவாக இருக்குது இவங்க இந்த கப்பல் பார்க்கும்போதே அப்படின்ற மாதிரிலாம் அப்போ நிறையா இந்த வைரல் செம்ம வீடியோ வந்து வைரலாக போயிருந்தது. ஆனால் அதில் அந்த வீடியோ வந்து கொஞ்ச நாள்லவே இப்படி வந்துடுவோம். ஏன்னா அவங்க 2 பேரும் இப்போ தானே ரீசெண்டாக பார்த்தோம், அந்த வீடியோவில் அவ்வளோ நல்லா இருந்தாங்க, திடீர்னு இந்த இப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களேன்ட்டு. அப்போவும் அவங்க பசங்க 2 பேரும் இவருடைய படம் ரிலீஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரெஸ் ரிலீஸ், இல்லை அவருடைய படமாக இருக்கட்டும், அதை போய் ஃபர்ஸ்டே பார்க்கறதுல இந்த 2 பசங்களுமே வந்து போறது வர்றது அப்படின்றதும் காட்டுவாங்க. இந்த
இந்த பக்கம் ஃபேமிலியோ அவங்க அம்மா வந்து அப்பா வீட்டோட போயிட்டு, அது ரஜினி சார் வீட்டில் இருக்கும்போது அவங்க தீபாவளி செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷன் அப்படி வர்றதுலையும் பார்த்தாலும் பசங்க இவங்களோட இருக்கிறதும் இப்படியும் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இது இல்லாம அந்த பையன், அதாவது பெரிய யாத்ரா, அவங்களுடைய ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட்டும் ஏதோ ஒன்று அதுல வந்து அவர் லீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா 2 பேரும் போய் கூட இருந்து அந்த போட்டோஸ்லாம் கூட வெளியே வந்தது. பரவாயில்ல, பசங்கன்னு வரும்போது 2 பேரும் அவங்க வந்து அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டை கூட இருந்து கொடுக்குறாங்க ஆஸ் அ பேரண்டா அப்படின்றதும் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் உண்மையிலே எஸ் இப்படிதான் இருக்கணும். ஒரு ஆஸ் அ பேரண்ட்றவங்க என்னதான் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலுமே பசங்களுக்காக அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்களேன்ட்டு. அதனால இவங்க செப்பரேட்டட் தானே போட்டாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டு மீண்டும் கொஞ்ச நாள்ல மேபி அது ஃபேமிலியில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் பேசி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு கொஞ்சம் கிளியர் பண்ணி 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் அஃபிஷியலி அவங்க வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்தது. ஸோ கேஸ் நடந்துகிட்டு இருக்குதா, இப்பதான் அவர் வந்து டைரக்ஷன் பண்ணாரு, அவர் டைரக்ஷன்ல வந்து படம் எப்படி போயிட்டு இருக்குது, அதுக்குள்ள கேஸ் இந்த பக்கம் நடக்குதுன்றீங்களே அப்படின்றதும் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா தான் இருந்தது. எஸ், அவர் ஒரு ஆக்டர், பர்சனலா அவருக்கு வந்து நம்மள பிடிக்குது பிடிக்கலன்றதை தாண்டி ஒரு நல்ல ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒரு கப்பிள், அதுவும் அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் நல்லா இருக்குன்னு தெரியும் போது அவங்க பிரியறாங்கன்னு போது நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஆச்சுன்னா எப்படி இருக்குமோ, அது அவங்களுக்குள்ள என்ன விஷயம்ன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் ஸ்டில் நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கும்ல அவங்க சேர்ந்துடணும். அதே போலதான் எல்லாருக்குமே இருந்தது. முக்கியமா தனுஷுடைய ஃபேன்ஸுக்கும் சரி, ஐஸ்வர்யா அவங்க ஃபேன்ஸுக்கும் கண்டிப்பா இருந்தது. ஆனா நேத்து ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து சேர்ந்துடணும், அவங்க கோர்ட் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தா அஃபிஷியலி நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க. ஸோ உங்க 2 பேருக்கான அந்த கல்யாணத்தை வந்து நாங்க ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல. அந்த ப்ரெஸ் ரிலீஸா இருக்கட்டும், அவங்க கோர்ட்டுக்குள்ள போறது, கோர்ட்டுக்குள்ள வெளியில வர்றது, அந்த வீடியோஸ் அதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக தான் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபுல்லா பயங்கரமா பரவிட்டு இருந்தது. ஸோ இருந்தாலும் அவங்க 2 பேரும் மறுபடியும் அவங்களுடைய அந்த ஒரு என்னதான் நம்ம வந்து பேசி கீசி ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் ஒட்ட வச்சாலுமே, கம்மெல்லாம் போட்டு ஏதாவது போட்டு ஒட்ட வச்சாலுமே அது உடஞ்சி இருக்குதுன்னும் போது அது ப்ராப்பரா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மாதிரியே ஒட்டாது. அது ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சம் அப்படி இதுவாக தான் இருக்கும். மறுபடியும் அது ஏதாவது கொஞ்சம் ஷேக் பண்ணாலும் அப்படியே உடையதான் போகுது. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அவங்களால அதை ஹேண்டில் பண்ணி அவங்க கரெக்டாக பேசி புரிஞ்சிட்ட பிறகு நம்ம என்னதான் சொன்னாலுமே அது அவங்களுடைய பர்சனல். ஸோ அது நம்ம வந்து தலையிடக்கூடாது. அவங்க சேரணுன்றது நம்ம ஆசையாக இருக்கலாம், பட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த விதத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கிறதுக்கு இதுவும் ஒரு நல்ல முடிவு தான் அப்படின்றது நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றுக்கிட்டு தான் போகணும். அண்ட் இருந்தாலுமே அவங்க ஆல்ரெடி அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆஸ் அ பேரண்டாக நாங்கள் எங்கள் பசங்களை விட்டு தர மாட்டோம் அப்படின்றத. ஸோ அது கண்டிப்பாக ஃபாலோ ஆகுன்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் 2 பசங்களுமே கூட அப்பாவுடைய ஈவெண்ட்டுக்கு போகும்போதும் சரி, அவங்களுடைய பேச்சு எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. அதே மாதிரி அம்மா கூட இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்களும் கரெக்டாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த மெச்சூரிட்டி இருக்குது நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அண்டு இன்னொரு பக்கம் ரஜினி சார், அவர் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் அஃப்கோர்ஸ் அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங் மேன், அவர் அதை ஹேண்டில் பண்ணிப்பாரு. அண்ட் இதுக்கப்புறமா 2 பேரும் என்ன பண்ண போறாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இதே சமயத்துல இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் இப்போ ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி அவங்களுடைய டிவோர்ஸ் கேஸும் நடந்துட்டு இருக்குது. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஆர்த்தி வந்து அவங்க ஆக்சுவலி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஸ்டாண்டில் இருக்கிறாங்க. ஜெயம் ரவி இதோட இல்லை, எங்களுக்கு வந்து கண்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான டிமாண்ட் வச்சுட்டு இருக்கிறாராம். ஸோ ஜட்ஜே ஒரு கட்டத்துல நீங்க உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, என்னால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியாது, 2 பேருக்கும் முதல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும், 2 பேரும் பேசட்டும், பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு தான் இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த ஹியரிங் அதெல்லாம் வந்து பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு நடுவுலேயே வந்து அவங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு வரணும்னு போதெல்லாம் ஆர்த்தி வராமல் ஒரு தடவை, ஜெயம் ரவி வராமல் ஒரு தடவை, இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்தது. ஃபைனலி இப்போ வந்து ஜட்ஜ் இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா, இதனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். ஒவ்வொருத்தருடைய ஃபேன்ஸ், ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு இப்படி நடக்குதுன்னும் போது ஃபீல் பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க எல்லாரும் நம்மள ஒருத்தவங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள ஒருத்தவங்களும் நம்ம நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்ன்றது ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமா இருக்கும். இதுல இருந்து நம்ம வந்து என்னுடைய ஹீரோ இப்படி பண்ணிட்டாரு அதுக்காக நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்க கூடாது. அதே சமயத்துல என்னப்பா இது, இந்த இப்போ இருக்கக்கூடியவங்கலாம் வந்து டக்குன்னு எல்லாரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து சகிப்புத்தன்மை இல்லையா
இல்லையா அப்படின்ற மாதிரியும் பேசக்கூடாது. இதே வந்து அந்த காலம் சொல்லி பேசுற மாதிரி கொஞ்சமாவது அடங்கி போகணும். அவங்க தான் ஹஸ்பண்ட் தான் அப்படி சொல்றாங்களே, ஒய்ஃப் அதுக்காக இப்போ உடனே வந்து ரியாக்ட் பண்ணணுமா, கொஞ்சம் கேட்டுக்கிட்டாதான் என்ன அப்படின்ற மாதிரியும் பேசக்கூடாது. ஏன்னா ஒருத்தருடைய லைஃப்ல ஒருத்தருடைய தனி இண்டிவிஜுவல் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை வந்து இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுடைய லைஃப் இப்படி வாழணும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அண்ட் எனக்கு வரக்கூடிய பார்ட்னர் எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா அந்த பார்ட்னர் நான் இப்படி பார்த்துக்கணும், எனிதிங் எதுவா வேணா இருக்கலாம். அவங்க 2 பேர் ஆஸ் அ பார்ட்னரா, ஆஸ் அ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆஸ் அ கப்புலா அவங்களுடைய லைஃப்க்கான ப்ராக்ரஸை வந்துட்டு அவங்க பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்குள்ள இப்போ பிரச்சனை வந்து வேற ஒரு தேர்ட் பர்சன்னால வந்திருக்கு, அதை வந்து இவங்க ஏன் எய்தர் ஆம்பளை மேலேயோ இல்லைன்னா பொம்பளை மேலேயோ குற்றத்தை முதல்ல வைக்கிறத விடணும். ஏன்னா யாருடைய லைஃப்லயும் நம்ம வந்து உள்ள என்டர் ஆகி பாக்குறது கிடையாது. ஏதோ நாங்க அவங்க சொல்லி கேட்டோம் இவங்க சொல்லி கேட்டோம் அப்படின்ற மாதிரி மத்தவங்க சொல்லி கேட்கறத வச்சு நம்ம கதையை பில்ட் பண்ணி, ஐயோ இவங்களுக்கு வந்து வெளியில வேற ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கா அதனாலதான் வந்து பண்றாங்களாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அது அவங்க வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா அதனாலதான் அவங்க இப்படி பண்றாங்க, இல்ல இவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அஃபேர் இருக்கா அதனாலதான் அப்படி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒருத்தவங்க ஒரு ஆக்டர் அப்படின்ற காரணத்துக்காகவும் ஒரு செலிபிரிட்டி அப்படின்ற காரணத்துக்காகவும் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு நம்பிக்கை ஏதாவது கண் கூட நம்ம பார்த்தோமா, இல்லைன்னா அவங்களே வந்து வாய் விட்டு சொன்னா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அது இல்லாத போது நம்மளா கற்பனையா வந்து இந்த மாதிரியான கதையெல்லாம் கட்டக்கூடாது. அவங்களுக்கும் அவங்களுடைய லைஃப் மேல கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களுக்கும் 2 பசங்க இருக்கிறாங்க, அந்த பசங்கள்ல வந்து பாத்துக்கிறதுலயும் அண்ட் அவங்களுக்கான பிளானிங் அதெல்லாம் இருக்கும். இப்போ இவங்க தனுஷ் ஐஸ்வர்யா பண்ண மாதிரி இவங்களும் மேபி அவங்களுடைய பசங்களுக்காக ஆஸ் அ பேரண்டா சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் இப்போ வரைக்கும் எதுவும் அடுத்த மூவ் என்னன்றது தெரியல. பட் கவுன்சிலிங்ன்றது விஷயம் வந்து எப்பவுமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம வந்து அடிதடியோ இல்லைன்னா அமைதியா இருக்கிறதோ தீர்வாகாது. நம்ம மனம் விட்டு பேசணும். என் சைட்ல என்ன தப்பு இருக்கு, என் சைட்ல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், இதனாலதான் நான் இப்படி தப்பா எடுத்துக்கிட்டேன், இல்லைன்னா இதை வந்து நீங்க வந்து இதை வந்து நோட்டீஸ் பண்ணல, நான் சொன்னதை கேட்கல அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்ல நான் என்னன்னு சொல்லணும். அதே மாதிரி ஆம்படன்ட்ல இருக்கக்கூடியவங்களும் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ அது சொல்லி, இதனாலதான் வந்து இப்படி மிஸ்கம்யூனிகேஷன் ஆச்சு அண்ட் இதெல்லாம் தான் எனக்கு வந்துட்டு உங்க மேல கோபத்தை உண்டாச்சு, இதெல்லாம் தான் எனக்கு வந்துட்டு என்னை யாருமே மதிக்கல அப்படின்ற ஃபீல் உண்டாச்சு. பேசி தான் அது கன்வின்சிங்கா ஆகுதா இல்லையா? ஓகே, அப்போ ஏன்னா மேபி பேசாம இருந்ததுனால மிஸ்கம்யூனிகேஷன், நான் வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணி ஒருத்தவங்க வந்து புரிஞ்சுக்காம கூட போயிருக்கலாம், இல்ல நான் போகும்போது வேற விதத்துல அவங்க ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஸோ அதனால எப்பவுமே பேசணும். பேசி அதுல அதுக்கப்புறமா தான் இது பண்ணணும். அதுதான் வந்து லீகலியும் இப்போ வந்து ஜட்ஜும் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கான கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. இந்த கவுன்சிலிங் பாசிட்டிவா, அதாவது அவங்களுடைய லைஃபுக்கு இது அவங்க என்னென்னலாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்களோ அதெல்லாம் போகி அவங்க ஆஸ் யூஷுவல், ஏன்னா இவங்க 2 பேரும் எப்படி நம்ம வந்துட்டு ஐஸ்வர்யா தனுஷை வந்துட்டு 2 பேரும் எவ்வளவு லவ்வபிள் கப்பிள் சொன்னமோ அதை விட அதிகமான ஒரு லவ்வபிள் கப்பிளா இவங்க 2 பேரை பார்த்தோம். ஏன்னா எங்க போனாலுமே சரி ஜெயம் ரவி ஆர்த்தி இல்லாம பார்த்ததே இருக்க மாட்டோம். நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல மேபி இருக்கலாமே தவிர்த்து இந்த பப்ளிக் ஈவெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேன் மீட்டா இருக்கட்டும், ஏன் அவருடைய பர்த்டே வந்து ஈவன் பத்திரிகையாளர்களோட செலிப்ரேட் பண்றதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து ஆர்த்தி அவர்கள் இருப்பாங்க. வெளியில ஏதாவது வெட்டிங்ஸ் அந்த மாதிரி போகும்போது கூட ஃபேமிலியா போவாங்க. பட் அதை தாண்டி ஈவன் அஃபிஷியலாவும் சரி படம் ரிலேட்டடான ஏதாவது ஈவெண்ட் அதுக்கெல்லாமே கூட அந்த அளவுக்கு எங்க போனாலுமே அவங்களுடைய பாண்டிங் அப்படி இதுவா இருக்கும். அண்ட் இவரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே என்னுடைய ஒய்ஃப் அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு சின்ன லவ்வும் வந்து அழகா தெரியும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு கப்பலுக்கு திடீர்னு எப்படியா இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஷாக்கா இருந்தது. அவங்க 2 பேரும் இந்த மாதிரி அவரு முக்கியமா ஜெயம் ரவி அனௌன்ஸ் பண்ணும்போது, அதுக்கப்புறமா ஆர்த்தி அனௌன்ஸ் பண்ணும்போதும் சரி. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்றது, இவங்களுக்கும் இதே மாதிரிதான் நடக்கணும் அப்படின்றது யாரும் ஆசைப்படாதீங்க. இவங்களுக்கு வந்து இப்படிதான் நடக்கணும். நம்மளா வந்து எதையும் ஜட்ஜ்மெண்டெல்லாம் பண்ணக்கூடாது, நம்மளாவே வந்து எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் எழுதக்கூடாது. அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அவங்க வந்து கண்டிப்பா அதை நோக்கி போவாங்க. அண்ட் இந்த மிஸ்கம்யூனிகேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுதான் அதெல்லாம் பேசி தீர்த்துட்டு அதுக்கப்புறமா லீகலி என்ன வருதோ அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் ஜெயம் ரவி அவர்களும் சரி ஆர்த்தி அவர்களும் கொஞ்சம் பொறுமையா இதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண அடுத்து அவங்களுடைய, நானும் வந்து இன்னமா பூமர் மாதிரி சொல்றேன்னு நினைக்காதீங்க, அவங்க பசங்களுக்காக பார்க்கலாமே அப்படின்ட்டு அவங்க என்ன மாதிரியான டிசைட் பண்ணியிருந்தாலும் சரி ஆஸ் அ பேரண்டா அவங்க பசங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரேன் நான். அண்ட் எனிவே
இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃப்லயும் நீங்க எது பத்தியும் ஒரு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வராதீங்க. லவ் அப்படின்ற ஒரு விஷயம் அதுதான், அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகிறதும் இருக்கணும். அதே சமயத்துல ரெஸ்பெக்டும் கிவ் அண்ட் டேக் பாலிசியில 2 பேருக்கான ஈக்குவல் ரெஸ்பெக்டும் இருக்கணும். அது என்ன லவ் பண்றதுனால நீங்களும் டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்க கூடாது, அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது, டாமினன்ட் எடுத்துக்க கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நிகரானவர். ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையோ பர்சனலா நீங்க உங்களுக்கு மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஆப்போனன்ட் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து பழகுங்க. அப்பதான் அது வந்து ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அதே சமயத்துல வாய் விட்டு பேசி எல்லா சமயத்திலையும் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கோ சரி இல்லைன்னா இந்த மாதிரி நான் தப்பா புரிஞ்சுட்டேன்னான்றதை பத்தியும் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எப்பவுமே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு எவர் கிரீன் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். ஸோ அது எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, கப்பலா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், லவர்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், சிஸ்டர்ஸா இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஈவன் அப்பா அம்மா முதல் கொண்டு எல்லாத்துக்குமே தான். ஸோ ரிலேஷன்ஷிப்க்கு வேல்யூ பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர், பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.